Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல சிம்பிளா செய்யக்கூடிய டிசைனர் சிங்கிள் பேங்கிள் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அங்க செய்ய ஆரம்பிக்கலாம். வளையல் ஃபுல்லா நான் நூல் சுத்திட்டேன். இப்போ அந்த பேங்கிள் எடுத்துக்கோங்க. கம் எடுத்துக்கோங்க. நடுவுல கம் தடவிட்டு ஒயிட் கலர் ஸ்டோனை அந்த சென்டர்ல ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதே மாதிரி அதை சுத்தி கம் தடவிக்கோங்க. அந்த ஸ்டோனை சுற்றி கம் தடவிட்டு இது வந்து கோல்டு கலர் பால் செயின், அதை வந்து அதை சுற்றிரும் ஒட்டிக்கோங்க. சுற்றிரும் ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிவிடுங்க. மீதியை கட் பண்ணிவிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. இப்போது அந்த கோல்டு பால் செயின் சுற்றி மறுபடியும் கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு இது வந்து பர்பிள் கலர் பேர்ல் செயின், பெரிய சைஸ் பேர்ல் இதை வந்து அதை சுற்றிலும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணிவிட்டு நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போது மறுபடியும் நம்ம அந்த பேர்ல் செயின் சுற்றி கம் தடவிக்கோங்க. கம் தடவிட்டு மறுபடியும் அதை சுற்றி கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. பால் செயின் ஒட்டி முடிஞ்சதும் முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்து நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்போ பால் செயின் சுற்றி மறுபடியும் கம் தடவிக்கோங்க. மறுபடியும் அடுத்த லேயர் பர்பிள் கலர் பேர்ல் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டி முடிச்சதும் முனையை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போது கம் எடுத்துக்கோங்க. அந்த ரவுண்ட் நம்ம முடிச்சிருக்கோம் பேர்ல் செயினோட, அதோட ஒரு சைடு சென்டர்லேருந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் குறிப்பிட்ட நீங்களே ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும். அங்கே கோல்டு கலர் பால் செயின் ஓட்டுறேன். ஒட்டிட்டு முனையை கட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ மறுபடியும் சின்னதாக ஒரு கேப் விட்டு மறுபடியும் பக்கத்தில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒட்டி இருக்க இதுக்கு பால் செயினுக்கு கொஞ்சம் மேலே, அதாவது 3 பால்ஸ் கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ தூரம் வருமோ அந்த மாதிரி, அதுக்கும் இதுக்கும் ஒரு 3 பால்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டு வெட்டிடுங்க. அதே மாதிரி மூணாவது அதே மாதிரி இன்னொரு 3 பால்ஸ் கம்மி பண்ணி கம் தடவிட்டு கோல்டு பால் செயினை இங்கே ஒட்ட போகிறோம். கம் தடவியாச்சு. இப்போது அங்கே கோல்டு பால் செயினை ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைஸை விட கரெக்டாக ஒரு 3 பால்ஸ் கம்மியாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் அந்த சைடும் கம் தடவிக்கோங்க. பால் செயின் ஒட்டிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் இது. 3 பால்ஸ் கம்மியாக ஒட்டியாச்சு. முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது லாஸ்ட்டு தேர்ட் லைன் அதே மாதிரி கம் தடவிக்கோங்க. செகண்டோட 3 ஸ்டோன்ஸ் கம்மியாக கம் தடவிட்டு கோல்டு கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அது கீழே இந்த செயின்ஸ் எல்லாம் ஒட்டி இருக்கிறதுக்கு எண்டில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பேர்ல்ஸ் அங்கே ஒட்டுறோம். இது வந்து பாதி முத்து எல்லாத்தோட முனையிலையும் ஒட்டுறோம். நம்ம 5 செயின்ஸ் ஒட்டியிருக்கோம். 5 பாதி முத்து முனையில் ஒட்டி விட்டுருக்கேன்.
இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. அதாவது நம்ம 2 சைடு இதே மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். 2 ரவுண்ட், அந்த ரவுண்டோட 2 சைடுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போது அந்த 2 ரவுண்டோட எண்டில் நம்ம பாதி முத்து ஒட்டியிருக்கோம். அதோட சென்டர்லேருந்து 2 சென்டரும் சேர்த்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து கோல்டு கலர் பால் செயின் ஒட்டியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. மறுபடியும் அடுத்த லைன் கம் தடவிக்கோங்க 2 சைடுமே. இப்போ இன்னொரு சைடு அதே மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு பர்பிள் கலர் பேர்ல் செயினை ஒரு சைடு ஒட்டுறேன். ஒட்டி முடிச்சதும் முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. அதே மாதிரி இன்னொரு சைடும் கம் தடவி வச்சுருக்கேன். அங்கேயும் பர்பிள் கலர் பேர்ல் செயினை ஒட்டிட்டு முனையை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.